நான் இவ்வளோ முயற்சி பண்ணுறேன், இருந்தாலும் ஏதோ ஒன்று எனக்கு நடக்கலை அப்படின்னா, எனக்கு வந்துட்டு இப்போ இந்த கருமுட்டையை அந்த இன்ஜெக்ட் பண்ணி அந்த மாதிரியான அது கொஞ்சம் பயமுறுத்துகிற கொஞ்சம் பெரிய ப்ராசஸ்னு வச்சுக்கோங்களேன் சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு. அதுதான் ட்ரீட்மெண்ட்டா? இல்லை வேறு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது? ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபர்டைல் பீரியட் நீங்கள் பண்ணிட்டீங்க, டயட் எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ப்ரீவியஸாக வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, பிசிஓஎஸ், தைராய்டு அந்த மாதிரிலாம் எதுவும். ஆக்சுவலி பிஃபோர் திஸ் ஒன் ஸ்மால் திங் விச் ஐ லெஃப்ட் அவுட். சொல்லுங்கள். என்னன்னா, இது நான் சொன்ன ஃபர்டைல் பீரியட் ட்ராக்கிங் வந்து ரெகுலர் மாதம் சைக்கிள்ஸ் வரவங்களுக்கு. இப்போ பெரும்பாலானவங்களுக்கு பார்த்தீங்களா, மீ இன்க்ளூடட், இரெகுலர் சைக்கிள்ஸ் வந்து ஒரு நார்ம் மாதிரி ஆயிடுச்சு. முதல்ல எல்லாம் ஒரு சில பேருக்கு தான் இரெகுலர் சைக்கிள், இப்போ ஒரு சில பேருக்கு தான் ரெகுலர் சைக்கிள்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ரெகுலரா முட்டை வர்றது ஒரு சில பேருக்கு தான். வருஷத்துல 12 வாட்டி வந்து நார்மல் பீப்புளுக்கு முட்டை வரும். இப்போ பிசிஓஎஸ், தைராய்டு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்களுக்குலாம் அது எப்போ வருஷத்துல 3 வாட்டி வரலாம், 6 வாட்டி வரலாம், வராமலே கூட போகலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த ஃபர்டைல் பீரியட் ட்ராக்கிங் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்க ஒரு 6 மந்த்ஸ் ட்ரை பண்ணியும் எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க, லைஃப் ஸ்டைல் ட்ரை பண்ணிட்டாங்க, ஃபர்டைல் பீரியட் ட்ரை பண்ணிட்டாங்க, இது எல்லாமே ட்ரை பண்ணிட்டாங்க, இன்னும் இதாக இல்லைன்னா ரொம்ப டிலே பண்ணக்கூடாது. ஸோ ஒரு கப்பிளாக வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை வந்து மீட் பண்ணிக்கிறது நல்லது, ஒரு பேசிக் எவாலுவேஷன். ஸோ இன்னொன்று என்ன காமன் ப்ராப்ளம்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து விமன் மட்டும் வருவாங்க. ஃபர்ஸ்ட் விசிட்டே மாமியார் இல்லைன்னா அம்மா கூட்டிகிட்டு வருவாங்க. ஓகே, see 40% ஆஃப் த டைம் வந்து ஃபீமேல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும், 40% ஆஃப் த டைம் மேல் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு 10%க்கு நம்மளுக்கு அன்எக்ஸ்பிளைன்டு என்ன ரீசனே தெரியாது, 2 பேருக்கும் எல்லாமே நார்மலாக இருக்கும், ஒரு 10% அப்படி இருப்பாங்க. ஸோ ஒரு மேலும் ஃபீமேலும் சேர்ந்து வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணாதான் அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அண்டர்லைங் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். என்ன மேம் செய்யுது, அதுக்குள்ளதான் எங்களுக்கே சண்டை வந்துடுதே. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கிறவங்களுக்கே ஒருத்தவங்க ப்ளேம் பண்ற மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் ஹஸ்பண்ட் டாமினன்ட் ஜாஸ்தியா இருக்கும், மேல் சாவனிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, நான் ஏன் பண்ணும் நீ பே பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவங்க அம்மா வந்து நல்லா அன்பா தான் இருப்பாங்க, திடீர்னு அவங்க அம்மா வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது வைக்கும்போது இவங்களுக்கு இவன் மேலதான்டா பிரச்சனை அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கனால சேர்ந்து வர மாட்டாங்க. இதெல்லாமே நம்ம கொஞ்சம் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாதிரியான மேட்டர்ஸ். வெளியே பெண்களும் அதை வெளியே என் புருஷன் என்னை எப்படி சொல்றாரு வைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அவங்க அம்மாட்ட சொல்லுவாங்க, அவங்க அம்மா கூட வருவாங்க. இதெல்லாம் சொசைட்டல் பிரச்சனை இருக்குல்ல மேம், மாத்தணும். அதுதானே மேம் நம்ம நிறைய நம்ம சொல்றோம். அதிகபட்சம் நம்மளால சொல்லதானே மேம் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? நம்ம கவுன்சிலிங் கொடுக்கலாம், ஆண்கள்கிட்ட பேசலாம். ஏங்க அப்படி இல்லைங்க, ஒரு பொண்ணு அது வேணும்னே உங்களுக்கு குழந்தை பெற்று தரமாட்டேன்னு நாங்க சொல்லுவோம். இல்லைங்க ஏதாவது இருக்குங்க, 2 பேருக்குமே பிரச்சனை இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க, 2 பேருமா சேர்ந்து போங்க, போய் பாருங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நான் உங்க நிகழ்ச்சி மூலமா பாசிட்டிவிட்டி மூலமா சொல்லிடுறேன்னு வச்சுக்கோங்களேன். வேற என்ன நம்மளால செய்ய முடியும்? புரிஞ்சுக்கணும் இல்லை மேம், அவங்க ஆண்களுடைய குடும்பத்து சைட்லேயே அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரியா இருந்தால் தாங்க நமக்கு எல்லாமே நீங்கள் நினைக்கிறது குழந்தையெல்லாம் சரியா அமையும். என்ன மேம் நான் சொல்றது சரிதானே? அப்சல்யூட்லி. இன்னொன்று என்னன்னா, பட் இது எதுவுமே சேஞ்ச் சொசைட்டல் சேஞ்சே இல்லைன்னு நான் சொல்ல முடியாது. நிறைய மாறி இருக்கு. நான் பார்த்தேன் இந்த 10 இயர்ஸ்ல நிறைய விஷயங்கள்ல மாறி இருக்கு மேம். ஆனாலும் நானுமே கண்ணால பார்த்திருக்கேன், மாறாம இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் பார்த்திருக்கேன், மாறினதும் பார்த்திருக்கேன். கரெக்ட், ஆமாதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்சல்யூட்லி. ஸோ அது வந்து ஒரு ஓவராலா எல்லாரும் சேஞ்ச் பண்ற அந்த ஒரு சிச்சுவேஷன் வர்றதுக்கு நம்ம நிறைய பேசிட்டே இருக்கணும். ஒரே வாட்டி சொல்லி ஒரே வாட்டி திருத்த முடியாது எல்லாரையுமே. பட் சொல்லிட்டே இருந்தா ஓகே, இத்தனை பேர் சொல்றாங்க, அதுல ஒரு உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் a period of time things வந்து மாறத்தான் செய்யும். அது நம்ம தேநீர் இடைவேளையினுடைய எங்களுடைய தலையாய கடமையாவே நாங்க நினைக்கிறோம். நாங்க தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். Thank you so much. சோ நம்ம விட்ட இடத்துல வருவோம். ட்ரீட்மென்ட்க்கு வந்து ஒரு ஆண் பெண் வரணும். சோ இப்போ நான் ஏன் அங்க இருந்து ஆரம்பிச்சேன்னா, ஆண் பெண் வரணும். irregular சைக்கிள்ஸ் இருப்பாங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து நம்ம சைக்கிள்ஸை ரெகுலரைஸ் பண்றதுக்கு நம்ம வந்து வழிகள் ஏற்படுத்துவோம். சைக்கிள்ஸ் ரெகுலரைஸ் பண்ணும்போது அந்த முட்டை எப்போ ரிலீஸ் ஆகுன்றதுல ஓரளவுக்கு நம்மளுக்கு ஐடியா இருக்கும். அப்போ நம்ம நேச்சுரலா ட்ரை பண்ண சொல்லுவோம். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக பண்ணுவோம். ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்டுக்குன்னு வந்தாங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவோம். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து முட்டை வளர்றதுக்கான மருந்துகள் கொடுப்போம். சரிங்களா, அந்த முட்டை வளர்ந்து எப்போ வெடிக்குது அந்த ஓவிலேஷனை வந்து நம்ம ஸ்கேன் மூலயமா பார்த்துட்டு அந்த டைம்ல ஹஸ்பண்டோட சேர்ந்து இருக்க சொல்லுவோம். சரிங்களா, அது ஃபர்ஸ்ட் லைன். அது ஒரு 3 தாங்க இருக்கு பேசிக்கா வந்து இன்ஃபர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ல 3 தான் இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, ஆண்கள் விந்தணு வந்து கம்மியா இருக்கலாம், இல்ல அவங்களால ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால உள்ள செலுத்த முடியாம இருக்கலாம், இல்ல அந்த விந்தணுக்கள்ல ஏதோ ஒரு அப்நார்மாலிட்டி இருக்கலாம். அப்போ வந்து என்னன்னா, கம்மியா இருக்குன்னா நம்ம அவங்களோட ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையே வந்து வெளியே எடுத்து வாஷ் பண்ணி நம்ம வந்து அந்த ஒய்ஃப்க்கு செலுத்தலாம்.
இதுக்கு பேர் வந்து இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன் சொல்லுவோம். அதாவது நேச்சுரலா நடக்கிறத நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா ஃபெசிலிட்டேட் பண்றோம், ஒரு பேராஷூட் மாதிரி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஸோ இப்போ அதுவும் ஒரு 2-3 சைக்கிள் ட்ரை பண்றோம், இதுவும் செட் ஆகல அப்படின்னா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா முட்டையை வெளியே எடுத்து ஸ்பெர்மையும் வெளியே எடுத்து லேப்ல வந்து ரெண்டையும் ஃபர்டிலைஸ் பண்ண வச்சு ஒரு அளவுக்கு வளர்ந்த பிறகு ஒரு 5 நாள் குழந்தையா 5 நாள் குழந்தையா வளர்ந்த ஜஸ்ட் ஒரு குரூப் ஆஃப் செல்ஸ் அதை எடுத்து நம்ம யூட்ரஸ்குள்ள வச்சிருவோம். ஸோ இதுதான் ஐவிஎஃப் இல்லை எக்ஸின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 3 லெவல்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. நான் ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ்ல சொல்லிட்டேன், இதுக்கு பின்னாடி நிறைய இருக்கு. பட் இதுதான். ஸோ ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன்ன்றது வந்து பாத்தீங்கன்னா 9,000 கோடி ஒர்த்துள்ள ஒரு இண்டஸ்ட்ரி. ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் நம்ம ஃபண்டமெண்டலே பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன். ஸோ ரீப்ரொடக்ஷன் விச் இஸ் சப்போஸ் டு ஹேப்பன் நேச்சுரலி ஹஸ் பிகம் ஆர்டிஃபிஷியல் ரீப்ரொடக்ஷன் விச் இஸ் சச் அ பிக் இண்டஸ்ட்ரி. நோ, நம்மெல்லாம் அதோடைய விக்டிம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. there are people, ஒரு சிலருக்கு அது தேவைப்படுது, அவங்கள வந்து கண்டிப்பாக அது பண்ணிக்கணும். தேவைப்படாத சில பேர் வந்து அவங்க அதாவது அவங்களே புஷ் பண்ணிக்க கூடாது. எனக்கே தெரியும் நிறைய பேர் ஐயோ பயத்தில் போய் ஐவிஎஃப் ஃபிக்ஸி பண்ணவங்கலாம் இருக்காங்க. ஐயோ டேட்டா டிலே ஆகிட்டே போச்சுன்னா உன்னோட எக்ஸ் எல்லாம் கம்மியாயிரும், அதனால நீ இது பண்ணிக்கோ. ஸோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸே கூட அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சொசைட்டல் மெடிக்கல் ப்ரெஷர்னால இல்லை பர்சனல் ப்ரெஷர்னால நம்ம அன்னெசரி ட்ரீட்மெண்ட்ஸ் அவாய்ட் பண்ண, அட் த சேம் டைம் நிஜமாவே தேவை இருக்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து போகணும். ஸோ இதுதான் எங்கள் ஃபர்டிலியாவில் பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஒப்பீனியன்னு சொல்லுவோம். நீங்கள் நிறைய பார்த்துட்டீங்க, உங்களுக்கு நிஜமாவே இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தேவையா இல்லையான்றதை வந்து நம்ம வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன் மூலயமா நம்ம அவங்களுக்கு கைட் பண்ணுவோம். கரெக்டாக எந்த விதமான ஒரு உள்நோக்கமும் இல்லாமல் பயஸும் இல்லாமல் இதனால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லை அந்த மாதிரி ஒரு இதில் நான் உங்களோட ஃப்ரெண்டாவோ இல்லை உங்களோட பர்சனல் டாக்டராகவோ உங்களுக்கு நான் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் அப்படின்றது அதுவும் நம்ம ஆஃபர் பண்ணுறோம் ஃபர்டிலியா வெப்சைட்டில். நீங்கள் கடைசியாக நேயர்கள்கிட்ட நேரடியாக ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா யூ கேன் ஸ்பீக் மேம் ஃபார் அ மினிட். இந்த ப்ரீ ப்ரெக்னென்சி பீரியடுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பீரியட். ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி பீரியடில் நம்ம அதுக்கேற்ற கேர் கொடுத்துருவோம், பட் ப்ரீ ப்ரெக்னென்சி டைமை வந்து நம்ம ரொம்ப இக்னோர் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைம் ஒரு ப்ரிஷியஸ் டைம். அந்த டைமில் வந்து நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி பிளான் பண்ணால் நம்மளுக்கு பெஸ்ட் சான்சஸ் வந்து ப்ரெக்னென்சி நடக்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து நம்ம பார்த்து பண்ணோன்னா நம்மளோட ஹெல்த்தும் சரி நம்மளுக்கு பிறக்க போகிற பேபியோட ஹெல்த்தும் சரி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். உங்களுடைய நாலேஜ் விஸ்டம் எல்லாம் எங்க கூட தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் மீ ஹியர். ஐ லவ் வாட் யூ கைஸ் ஆர் டூயிங். நிறைய வந்து காம்ப்ளெக்ஸ் இன்ஃபர்மேஷனை சிம்பிளிஃபை பண்ணி எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. தேங்க்யூ மேம், தேங்க்யூ. நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஏன்னா யாருமே சொல்லாத, யாரும் இவ்வளோ தெளிவாகவும் உட்காந்து இப்போ நம்ம 30 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம ஒரு ப்ரெக்னென்ட் ஆனால் தான் டாக்டர்கிட்ட கைனகாலஜிஸ்ட்டை போய் மீட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி மீட் பண்ணவே மாட்டோம். அப்படி மீட் பண்ணாலும் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிருக்கீங்கன்னு சொல்லுவாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, ஏதாவது நடக்கும், அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர்த்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டாங்க. அதனால இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுக்கு எங்களுடைய நேயர்கள் சார்பாக நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.